வருகிற செய்திகள், அங்கே வாசிக்கிற செய்திகள் தேவ சமூகத்திலே நின்று இப்படி நடக்கிறது என்று சொல்வதற்கு பொருத்தமற்ற செய்திகள். Inappropriate to preach from the pulpit. தேவனுடைய சமூகத்தில் நின்று இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட செய்திகளை நாம் வாசிக்கிறோம். நம்மை பாதிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய உறவினர்கள், நம்மால் உதவி பெற்றவர்கள், நாம் உதவியவர்கள், மேலே வந்தவர்கள் நம்மை என்ன செய்கிறார்கள்? முதுகிலே குத்துகிறார்கள். அவர்கள் தான் நமக்கு எதிராக நிற்கிறார்கள். அவர்கள் தான் ஊரில் இருக்கிற குடும்பங்களை குறித்து தவறான காரியங்களை பரப்புகிறார்கள். வேதனைப்படுகிறோம். என்ன இப்படி நடக்கிறது? மனிதர்கள் இப்படியும் இருப்பார்களா? ஆபீஸுக்கு போறோம், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருப்பாரு, நல்லா பழகிட்டு இருப்பாரு, அன்பா இருப்பார். திடீர்னு இந்த ப்ரமோஷன், பொசிஷன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவது, ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பண்ணுவது. லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன். லாஸ்ட் வீக் நான் என்னுடைய கன்சல்டிங் பண்ற ஒரு ஆபீஸ்ல பார்த்தேன். பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பண்ணும்போது, பொசிஷன், பதவி அப்படி வரும்போது பயங்கர சண்டை, முதுகுல குத்தி யாரையும் எப்படியும் பிடிச்சு தள்ளி எப்படியாவது மேல வந்துடணும். அதான் நீ கார்ப்பரேட் கல்ச்சர். நல்ல பொசிஷன் பெறணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வசதியா வாழணும், அவ்வளவுதான். அதற்கு யாரையும் என்ன வேணாலும் செய்யணும். அன்பு தணிந்து போகிற நாட்கள், சுயநலம் பெருகிக் கொண்டிருக்கிற நாட்கள், சுய இச்சைகளை நிறைவேற்ற, சுய மகிமையை நிறைவேற்ற எதையும் செய்யலாம். நீதி, நியாயம், நேர்மை கிலோ என்ன விலை என்று கேட்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். அருமையாக ஆண்டவருக்குள்ளே இருந்த விசுவாசிகள், ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்த சகோதரர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். சாதாரணமாக ஆரம்பித்த ஊழியக்காரர்கள், தேவ சமூகத்திலே மணிக்கணக்காய் காத்து கிடந்தவர்கள், 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்து கிடந்தவர்கள், ஆண்டவரால் வல்லமையால் உபயோகப்படுத்தப்பட்ட ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் திசை தப்பி போய் கொண்டிருக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை குறித்து நாம் செய்திகளை கேட்கிறோம், பத்திரிகையிலே வாசிக்கிறோம். பத்திரிகையிலே வந்துவிட்டது என்றால் அவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. அவர் குற்றவாளி என்று கருதிவிடக் கூடாது. ஒருவர் சொல்லிவிட்டதா என்பதற்காக அவரை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. ஆனால் தரம் தாழ்ந்து போன பத்திரிகைகளில் வருமளவுக்கு இன்று கிறிஸ்தவ உலகம் தரம் தாழ்ந்து விட்டது என்கிற ஒரு வேதனை நம்மை ஆட்கொள்ளுகிறது, உண்மை. ஆனால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, மிக தெளிவாக எச்சரிக்கிறது. நீ அதிர்ச்சி அடைய வேண்டாம், நீ ஆச்சரியம் கொள்ள வேண்டாம், நீ குழப்பம் அடைய வேண்டாம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது பெஸ்ட் பிராக்டிக்கல் புக்குங்க. அறிவாயாக, அறிவாயாக, அண்டர்ஸ்டாண்ட். நீ அறிவாயாக, நீ அறிந்து கொள். Don't be surprised, don't get perplexed, don't get confused. நீ ஆச்சரியம் அடையாதே, நீ குழப்பம் அடையாதே, நீ திகைத்து போகாதே. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அப்படி நடக்காரு, இந்த பிரதர் இப்படி நடக்காரு, இந்த ஃப்ரெண்ட் இப்படி நடக்காரு, இந்த ஊழியக்காரங்க இப்படி நடக்கிறாங்க, கேள்விப்படுறோமா? அப்படித்தான் இருக்கும். நம்ம சொல்லணும், அப்படித்தான் இருக்கும். வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் வேதத்தில் என் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். வேதத்தில் என் ஆண்டவர் தெளிவாக எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டிய நாட்கள், திகைத்து போகிற நாட்கள் அல்ல. நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நாட்கள். ஏனென்றால் இது வேதத்தின்படி நடக்கிறது. வேதத்திலே தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 பேதுரு 3:3 நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வருவார்கள், சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் வருவார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். 1 யோவான் 2:18 அங்கே யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டியும். பாடம், முதல் பாடம், the first lesson, we should understand, we should know. பாருங்க, 40 வயசு தாண்டிட்டா கொஞ்சம் பாடியில எல்லாம் சேஞ்ச் இருக்கு, சரீர மாற்றங்கள் இருக்கு. அது தெரியுது இப்பதான், முதல்ல மாதிரி இல்ல. நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு திகைப்பு வராது. என்ன நமக்கு இப்படி ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. 40 வயசு தாண்டிட்டு அப்படித்தான் இருக்கும்.
50 தாண்டிட்டா அதுக்கு தகுந்தாப்புல சில பாடுகள், 60 தாண்டிட்டா, 70 தாண்டிட்டா, 80 தாண்டிட்டா சில பாடுகள் உண்டு, சரீர மாற்றங்கள் உண்டு, சில வியாதிகள் உண்டு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு திகைப்பு இருக்காது. தெரியாம வந்து என்ன நமக்கு இப்படி நடக்கு, முதல்ல மாதிரி இல்லையா, மாதிரி நடக்கலையா, முதல்ல இவ்வளவு தூரம் பண்ணன, இதெல்லாம் பண்ண, அது அப்ப வயசு என்ன 25, இப்ப என்ன அதே வயசா? அறிந்து கொள்வது நல்லது, எச்சரிக்கையா இருப்பது நல்லது. நான் என்னுடைய கபோர்ட்ல வந்து இந்த வாட்ச் இதெல்லாம் வச்சிருக்க இடத்துல என்னுடைய ஒரு டப்பா பார்த்தேன். என்னடா ஒரு டப்பா இருக்கு, என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், இதான் டப்பாமா, என்ன டப்பான்னு. இதான் மாத்திரை, என்னமோ உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால், அந்த இது இந்த ஒமிப்ரசோல் அதெல்லாம் போட்டு வைக்க மாமா அத்தெல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த லிஸ்ட்ல நம்மள சேர்த்துட்டியா இப்பவே? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டப்பா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, அம்மா சரி ஓஹோ அந்த லிஸ்ட்ல நம்மள சேர்த்தாச்சு. அறிந்து கொள்ள வேண்டும், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இரண்டாவது பாடம் 2 தீமோத்தேயு 3:2-5 வரை வாசிங்க தம்பி. 2 தீமோத்தேயு 3:2-5. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அண்டர்லைன் பண்ணுங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. Turn away from such people. Turn away. அவர்களை விட்டு நீ விலகு. அவர்களோடு நீ ஐக்கியம் கொள்ளாதே. அவர்கள் தவறான பாதைகளும் நடத்தி விடுவார்கள். விலகு. சில ரூம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பேச்சுலரா அந்த கேம்ப் எல்லாம் இருக்கும்போது சில ஆளுங்க நல்ல கவனிக்க தம்பி, சில ஆளுங்க எப்போதும் பேசிக்கொண்டிருந்தால் எப்போது சில தவறான காரியங்களையே பேசிக்கொண்டிருப்பார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். எப்பொழுதும் அந்த தவறான காரியங்களையே பேசிக் கொண்டிருப்பார்கள், அல்லது மற்றவர்கள் தவறாக செய்கிற அந்த காரியங்களே பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு நாம் தொடர்ந்து இருக்க அந்த தவறான பாதையிலும் சென்று விட வாய்ப்புண்டு. ஆபீஸ்ல பாருங்க, சில ஆளுங்களை பாத்தீங்கன்னா எப்பவும் துட்டு என்ன லேண்ட் எங்க வாங்கிருக்கீங்க, அது எங்க வாங்கிங்க, பிளாட் எங்க வாங்கிங்க, அபார்ட்மெண்ட் எங்க வாங்கிருக்கீங்க, அது எவ்வளவு வாங்கிங்க, இப்ப இது எவ்வளவு போகுது. சில ஆளுங்க எப்ப பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட், அங்க போட்டிருக்கீங்களா, இதுல போட்டிருக்கீங்களா, அதுல போட்டிருக்கீங்களா, இங்க வாங்கினீங்களா, துபாய் ஸ்போர்ட்ஸ் சிட்டில வாங்கினீங்களா, துபாய் சிலிகான் ஓய்ஸ்ல வாங்கினீங்களா, மெரினால இவ்வளவுக்கு வாங்கின அவ்வளவு போயிட்டு இப்படி. சில சமயம் எனக்கு சொல்ல இந்த செமினார்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் மீட்ல போகும்போது ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கும். பாதி புரியாது இவங்க பேசுறது, அன்ஈசியா இருக்கும். பணம் 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 தேவை, நமக்கு பணம் தேவை, வாழ்வதற்கு தேவை. என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு பாடினது போல. ஆனா என் நேரமும் பணத்தை 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 மட்டும் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை விட்டு விலகு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார். அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். யாரோடு நாம் உறவிலே இருக்கிறோம், யாரோடு நாம் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் மட்டும் பாக்கியவான். யாரோடு நாம் இருக்கிறோம், அவர்கிட்ட பழகிதான் அவர் இங்க கொண்டு வரணும். நட்புறவு வேற, ஐக்கியம் வேற. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபெலோஷிப். அவரை நான் கொண்டு வரணும் நம்ம பேரக்கூடாது.
கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ உலக பிராரம்பண ஆட்கள் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உலக பிராரம்பண மனிதர்கள் தான் அப்படி இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களிடத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்தை மறுபடி வாசிக்க தம்பி. 5ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். லிவிங் பைபிள்ல ரொம்ப அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. They will go to church, but they won't really believe anything they hear. ஆலயத்திற்கு வருவார்கள், சபைக்கு வருவார்கள், பங்கு வருவார்கள், ஆனா எதையுமே நம்ப மாட்டாங்க. அவர்கள் தான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள். அவர்களிடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த டிவி சேனலை நாம் பார்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். எல்லா கிறிஸ்டியன் டிவி சேனல் முன்னால உட்கார்ந்துடக்கூடாது. சரியான போதனைகளை நடத்துகிறார்களா என்று பார்த்து நீங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். பர்டிகுலர்லி எந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்கிறீங்களோ